பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே தீர பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதரேசு நம்மிடையே வருவார், நம் நாதரேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திரு பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஒளியை ஏற்றி இந்த நாளை நாம் துவங்கி இருக்கிறோம். மகிழ்ச்சியை மனிதன் அடையக்கூடிய தருணங்கள் எது? எப்பேற்பட்ட தருணங்களிலெல்லாம் அவன் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான்? ஆண்டவரில் நிறைவான மகிழ்ச்சியை கண்டுகொள்வது எப்படி என்பதை பற்றி சிந்திக்க இன்றைய இறை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகின்றேன், அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீரா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 10 முதல் 11 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கண்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலமுளைகளை துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும், ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த இதய கானம் என்று உன்னை பாடும் இயேசுவே தலைவன் என்று எங்கும் எடுத்து கூறும். இந்த இதய கானம் என்று உன்னை பாடும் இயேசுவே தலைவன் என்று எங்கும் எடுத்து கூறும். இந்த இதய கானம். காலையில் பாடும் பறவை கூட்டங்கள், சோலையில் நின்றாடும் மரத்தின் தோட்டங்கள், மாலையில் என் மீது வீசும் தென்றல்கள், மருத மகிழ சேரும் மழையின் துளிகள், நீரினில் நீந்திடும் மீனின் கூட்டங்கள், நிலத்தினில் வாழ்ந்திடும் விலங்கு கூட்டங்கள், எல்லாம் உன் புகழ் பாடுதே, உன் சொல்லாலே உயிர் வாழுதே. எந்த இதய கானம் என்று உன்னை பாடும் இயேசுவே தலைவன் என்று என்றும் எடுத்து கூறும். எந்த இதய கானம் என்று உன்னை பாடும் இயேசுவே தலைவன் என்று என்றும் எடுத்து கூறும். இந்த இதய கானம். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கடவுள் உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் காப்பாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 16 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது
உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் இதை செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 1. இறை வார்த்தைகள் 6 முதல் 8 வரை மற்றும் 19 முதல் 28 முடிய. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. திருவருகை காலத்தின்
மகிழ்ச்சியின் ஞாயிறான இன்று நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிரம்பியிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் வாழ்த்துகின்றேன். இறைவனிடத்தில் சிறப்பாக வேண்டி ஜெபிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, மனிதன் மகிழ்ச்சியை இழந்து வாழுகிற தருணங்கள் இன்றைக்கு அதிகம். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் யதார்த்தம். பயம் என்கிற அச்சம் மனிதனுக்குள் புகுந்து விடுகிற போது அவன் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறான். கொரோனா தொற்று நோய் இன்றைக்கு அகில உலகமே இதனால் பாதிக்கப்பட்டு 3 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட போது மகிழ்ச்சியை இழந்து தன் உயிருக்காக ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான் மனிதன். நிவர் புயலும் புரவி புயலும் வந்தபோது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி வீட்டிலேயே முடங்கி கிடந்து தொலைக்காட்சியை உற்று பார்த்து கொண்டிருந்த தருணங்கள் இருந்தது. மகிழ்ச்சியை இழந்த தருணம். அன்பிற்குரியவர்களே, மனிதனுக்குள் வருகின்ற பயம் மகிழ்ச்சியை இழக்கச் செய்கிறது. கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் மனிதன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், அவற்றை குறித்து அதிகமாக அவன் கவலைப்படுகிறான் என்றால் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான். கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு சோக நிகழ்வு நடந்திருக்கும், வாழ்வில் கஷ்டங்களோ துன்பங்களோ வந்திருக்கும். அவற்றை குறித்து அவன் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவனால் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது. அல்லது எதிர்காலத்தை குறித்து அவனுடைய சிந்தனையும் எண்ணமும் எப்பொழுது பார்த்தாலும் அவற்றை பற்றிய நோக்கங்களாக இருந்து கொண்டு அவன் கவலையில் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவனால் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, இந்த நவீன காலத்திலே மனிதன் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். எந்திரமாக அவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். எப்பொழுதெல்லாம் அவன் எந்திரமயமாகிக் கொண்டிருக்கிறானோ அப்பொழுது அவன் அந்த மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறான். மகிழ்ச்சியை அவனால் அடைந்து விட முடியவில்லை. மகிழ்ச்சியை தொலைந்து போன தருணங்கள் என்று சொல்லும் போது இந்த அச்சமும் கடந்த கால எதிர்கால நிகழ்வுகளும் எந்திரமயமாகின்ற இந்த உலக சுழலும் அதற்கு காரணமாக இருக்கின்றன என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வேளையில் அந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி அடையலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். பல நிலைகளில் இன்றைக்கு கொண்டாட்டங்கள் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமண நாளாக இருக்கட்டும், அல்லது திருவிழாக்களாக இருக்கட்டும், மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பொழுதுபோக்குகள் மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பார்க்குக்கு செல்லுவது, பீச்சுக்கு போவது, சினிமா பார்ப்பது, இவையெல்லாம் கூட மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நண்பர்கள் மகிழ்ச்சியை தருகிறார்கள். களியாட்டம், கேளிக்கைகள், ஊர் சுற்றி வருவது, இதெல்லாம் கூட மனிதனுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சி எல்லாம் அன்பிற்குரியவர்களே நிரந்தரமான மகிழ்ச்சியா அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அடைகின்ற மகிழ்ச்சியா என்றால் அப்பொழுது மட்டும் நாம் அடைகின்ற மொமெண்டரி ஜாய் என்று சொல்லுவார்கள், ஹாப்பினஸ் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். பிறந்த நாள் என்றால் அந்த நாளில் நமக்கு வருகின்ற மகிழ்ச்சி, திருமண நாள் என்றால் அந்த நாளில் வருகின்ற மகிழ்ச்சி, நண்பர்கள் என்றால் வெளியே சென்று சுற்றி வந்தால் மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அதோடு அது முடிந்து விடுகிறது. அது நம்முடைய வாழ்வில் நீடித்திருப்பதில்லை. அந்த மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருப்பதில்லை. உள்ளத்தில் நிலைத்திருப்பதற்கான காரணங்கள் என்ன? அப்பேற்பட்ட நிலையான மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான அழைப்பு தான் அன்பிற்குரியவர்களே இன்றைய திருவழிபாடு. இன்றைய திருவழிபாடு முதல் வாசகம் அழகான இறை வார்த்தைகளை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படைகின்றது. மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை அவர் எனக்கு அறிவித்தார். அன்பிற்குரியவர்களே, உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் நாம் வாழும்போது
மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கிறது. கடினம்தான். இன்றைக்கு இருக்கிற இந்த உலக சூழ்நிலையில் இப்பேற்பட்ட நேர்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் நடந்து கொள்வது என்பது சிரமம்தான். ஆனாலும் கூட இவற்றின்படி நடக்கும்போது நமக்குள் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அது நிலையான மகிழ்ச்சியாய் நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் 3 செய்திகளை நான் குறிப்பிடுகின்றேன். இந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி நம்முடைய உள்ளத்திலே தக்க வைத்துக் கொள்ளலாம், நிரந்தரமான மகிழ்ச்சியை நாம் எப்படி அடைவதற்கு முயற்சி செய்யலாம் என்பதை அன்பிற்குரியவர்களை இறைவார்த்தையின் வழியாக, 1, பகிர்வின் உள்ளம் நமக்கு வருகின்ற போது, பகிர்கின்ற மனநிலை நமக்குள் வருகின்ற போது, நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவும் போது நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, வில்லியம் ஆலன் ஒயிட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன், தனக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நிலத்தை தன்னுடைய ஊர் மக்களுக்கு அவர் இலவசமாக கொடுத்து விடுகிறார். அப்பொழுது அவரிடத்தில் கேட்கிறார்கள், இவ்வளவு கடினப்பட்டு உழைத்து சம்பாதித்த இந்த சொத்துக்களை எல்லாம் இலவசமாக மக்களுக்கு கொடுத்து விடுகிறீர்களே, ஏன், எதற்காக என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், நான் 3வது வகையான மகிழ்ச்சியை அடைவதற்காக இவற்றை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னாராம். அது என்ன 3வது வகையான மகிழ்ச்சி? சில பேருக்கு சொத்துக்களை சேர்ப்பதில் மகிழ்ச்சி, சில பேருக்கு அந்த சொத்துக்களை பாதுகாப்பதில் மகிழ்ச்சி. எனக்கோ 3வது வகையான அந்த சொத்துக்களை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதில் வருகிற மகிழ்ச்சி, கொடுப்பதில் வருகின்ற மகிழ்ச்சி என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, அத்தகைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுக்கும் போது ஒரு வகையான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே வருகிறது. அது நிலையான மகிழ்ச்சியாக நம்முடைய உள்ளத்திலே நீடித்திருக்கிறது. இவற்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சிறுமி ஒருவள் இருந்தால், 8 வயது நிரம்பிய அந்த சிறுமி தன்னுடைய தாய் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போது மிகுந்த சோகத்தோடு கவலையோடு என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய தாய்க்காக அவள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அவளுடைய உடன் தோழி ஒருவள் வந்து, நீ ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? பள்ளிக்கு வருவதில்லையே, சரியாக உண்பதில்லையே, உறங்குவதில்லையே, ஏன் உனக்கு கவலை? என்னிடத்தில் 3 மாம்பழங்கள் இருக்கிறது, பெற்றுக்கொள். இதை கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து தாயாருக்காக ஜெபி, நிச்சயமாக ஆண்டவருடைய தாயை கைவிட்டு விட மாட்டார் என்று சொல்லி கொடுக்கிறார். இவளும் நம்பிக்கையோடு அந்த பழங்களை பெற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வருவதற்காக புறப்படுகிறார். வருகிற வழியிலேயே ஒரு முதியவர் குளிரிலே நடுங்கிக் கொண்டு வந்து அம்மா என்று கையை நீட்ட, இவளும் செய்வதறியாது ஒரு மாம்பழத்தை எடுத்து அந்த முதியவருக்கு கொடுத்து விடுகிறார். 2 மாம்பழங்களை தூக்கி கொண்டு தன் தாயினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக விரைவாக ஆலயத்தை நோக்கி ஓடி வருகிறாள் சிறுமி. மற்றொரு சோதனை அவளுக்கு வருகிறது. அவளுடைய நண்பன் ஒருவன் அருகில் வந்து நின்று அவளிடத்திலே ஒரு மாம்பழத்தை கேட்கிறான். அந்த சிறுமியும் அந்த மாம்பழத்தை தயங்காது தன்னுடைய நண்பருக்கு கொடுத்து விடுகிறார். 1 மாம்பழம் இருக்கிறது, அவற்றை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்து காணிக்கையாக ஒப்பு கொடுத்து என் தாய்க்காக வேண்டுவேன் என்று விரைவாக வருகின்ற சூழ்நிலையில் அந்த ஆலயத்தினுடைய முகப்பிலேயே ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பிச்சைக்காரனை அப்படியே விட்டுவிட்டு உள்ளே வருவதற்கு அந்த சிறுமிக்கு மனம் வரவில்லை. எனவே தன்னிடத்தில் இருந்த ஒரே மாம்பழத்தையும் எடுத்து அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்து விட்டு ஆலயத்திற்குள் வருகிறார். வெறும் கையோடு வந்தவள் ஆலயத்திற்கு முன்பாக வந்து இறைவனிடத்திலே தன் 2 கரங்களை விரித்து, ஆண்டவரே, நான் கொண்டு வந்த காணிக்கைகளை எல்லாம் வெளியிலேயே கொடுத்து விட்டேன், என் கையில் ஒன்றும் இல்லை, ஆனாலும் கூட என் உள்ளத்தை உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த சிறுமி அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் வேண்டி ஜெபிக்கிற போது, என் அன்பு மகளே, கவலைப்படாதே, உன் தாய் சுகம் பெற்று விட்டாள். நீ எப்பொழுதெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு இரக்கத்தோடு கருணையோடு நீ கொடுக்கிறாயோ, நடந்து கொள்கிறாயோ, அப்பொழுதே நான் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உன் தேவைகளை நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, அந்த தாயை சுகப்படுத்தி அந்த பிள்ளையை மகிழ்ச்சியோடு அனுப்பியதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு சிறிய கதைதான். ஆனாலும் கூட நிறைவான ஒரு மகிழ்ச்சியை அடைவதற்கு கொடுக்கின்ற நல்ல உள்ளம் வேண்டும் என்பதை அன்பிற்குரியவர்களே அது நமக்கு எடுத்து கூறுகிறது.
இரண்டாவது செய்தி, நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்வது. உறவுகளின் வழியாக நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சி சில நாட்கள் நீடித்திருக்கிறது. உறவுகளிடையே பகைமைகள் வருகிற போது, எதிர் உணர்வுகள் வருகிற போது, அவர்களை தவறாக பேசுகிற போது, அல்லது கோபம் கொண்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிற போது நாம் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறோம். நல்ல உறவுகள் நம்மை மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க செய்கிறது. மூன்றாவது, இறைவனிடத்தில் தஞ்சம் புகுகின்ற போது இறை வார்த்தையை வாசிப்பது, திருப்பலியில் பங்கேற்பது, ஜபதபங்களை மேற்கொள்வது, தியானத்தில் ஈடுபடுவது, இவையெல்லாம் கூட நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இது நிலையான மகிழ்ச்சியை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இழந்த மகிழ்ச்சியை நாம் பகிரும் போதும், நல்ல உறவுகளை சம்பாதிக்கும் போதும், இறைவனை நோக்கி நாம் வழிநடக்கும் போதும் நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த நாள் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆம், இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வெறும் போலி சிரிப்புகளால் வரும் அடையாளம் மகிழ்ச்சி அல்ல. உதடுகள் விரிவதால் ஏற்படும் புன்னகை மகிழ்ச்சி அல்ல. இது உள்ளார்ந்த அனுபவம், புத்துணர்ச்சி, மனதுக்குள் ஏற்படுகிற பேரானந்தம். இதை நாம் அனுபவிக்க வேண்டும். இயேசுவுக்கு இந்த மகிழ்ச்சி கிடைத்தது. முதல் வாசகம் அதை அழகாகவே குறிப்பிட்டு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்பிற்குரியவர்களே, ஏழைகளை தேடிச் செல்லும் போது, குழந்தைகளை வாரி அணைக்கும் போது, நோயாளிகளுக்கு சுகம் தரும் போது, பாவிகளை மன்னிக்கும் போது, உண்மைக்கு குரல் கொடுக்கும் போது, நீதிக்காய் போராடும் போது, சாதி, மொழி, இன பாகுபாடுகளை மறந்து எல்லோரோடும் தோழமையோடு கைகோர்க்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மகிழ்ச்சியை தன் வாழ்வில் அனுபவித்தார். இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இதை நாம் நன்றாகவே விவிலியத்திலிருந்து, இறை வார்த்தைகளிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை பிறரும் பெற்றுக்கொண்டார்கள். இயேசு பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை, அதே மகிழ்ச்சி பிறருக்கும் கொடுக்கப்பட்டது. இயேசுவால் இந்த மகிழ்ச்சி பிறருக்கும் கிடைத்தது. ஆம், இல்லாதவர்கள் பெற்றுக்கொண்ட போது, நோயுடையோர் சுகம் பெற்ற போது, பாவிகள் மன்னிக்கப்பட்ட போது, பேய்களை விரட்டி அடித்த போது, தீய எண்ணங்களையும் செயல்களையும் கண்டித்து திருத்திய போது இந்த மகிழ்ச்சி பிறருக்கும் கிடைத்தது. மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் அனுபவிக்கின்ற இந்த மகிழ்ச்சியை பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இப்பேற்பட்ட நல்வரனை வேண்டி இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமீன், ஆமீன்.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அண்மையில் வர இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியோடு நம் உள்ளத்தை தயாரித்து இறைவனுடைய பிறப்பிற்காக, அவருடைய வருகைக்காக நாம் தயார் செய்ய வேண்டும். இப்பேற்பட்ட தருணத்தில் நம்முடைய தாயாம் திரு அவைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இறை ஊழியர்கள் என ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். தாய் திருநாட்டிற்காக மன்றாடுவோம். நாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற குழப்பங்கள், விவசாய போராட்டம், கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை, புயலின் தாக்கத்தினால் இயல்பு நிலை திரும்பாத இடங்கள், சாதி, மொழி, இன சண்டை சச்சரவுகள், இவற்றிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிக்க, அமைதி நிலவ இறைவனிடத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய இறை ஆசீர் நிரம்ப இந்த நாளில் அவர்களுக்கு கிடைக்க, நம்பிக்கை ஒளியை, அன்பின் ஒளியை ஏற்றியிருக்கும் நாம் இன்றைய நாளிலும் மகிழ்ச்சி ஒளியை நம் உள்ளத்திலே ஏற்றுகிறோம். இறைவன் நம்பிக்கையை, அன்பை, மகிழ்ச்சியை நிறைவாய் நமக்கு இன்றைய நாளில் பொழிந்தருள மன்றாடுவோம். திருப்பலியில் பங்கேற்க முடியாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க மன்றாடுவோம். கூடிய விரைவிலேயே அவர்கள் உடல் உள்ள சுகம் பெறவும், இயல்பு நிலைக்கு திரும்பவும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். நல்ல வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கிறவர்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், துன்பங்களிலிருந்து விடுதலை அளிக்க மன்றாடுகிறவர்கள், திருமண வரனுக்காக, குழந்தை பெற்றிற்காக ஜெபிக்கிறவர்கள், மன அமைதிக்காக வேண்டி மன்றாடுகிற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக இவ்வேளையிலே ஜெபிப்போம். மரித்த ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவன் திருப்பாதம் சமர்ப்பித்து இறை ஆசிரியர் பெற மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். இயற்கையின் எழிலினிலே உமக்கு என் சந்தன மலர்களை எடுத்து வந்தோம். தீபங்கள் ஏந்தி உன் திருமுன்னேற்று ஓடி வருகின்றோம். இயற்கையின் எழிலினிலே உமக்கு என் சந்தன மலர்களை எடுத்து வந்தோம். தீபங்கள் ஏந்தி உன் திருமுன்னேற்று ஓடி வருகின்றோம். உனக்கென 1000 கீதங்கள் பாடி எம்மை தருகின்றோம். காணிக்கை தர வந்தோம், உம்மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதா
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. திருமுழுக்கு யோவான் தன்னையே முழுமையாக தாழ்த்திக் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்தார். அவர் வருகையை பற்றி இவ்வுலக மக்களுக்கு எடுத்துரைத்தார். அவருடைய வருகையினால் உளம் மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறினார். நாமும் இந்த காணிக்கை பொருட்களோடு அர்ப்பணமாக்கி தாழ்ச்சியான உள்ளமும் ஆண்டவர் நம் உள்ளத்தில் எழுந்தருள மகிழ்ச்சியான உள்ளமும் பெற்றுக்கொள்ள உருக்கத்தோடு இவ்வேளையில் அர்ப்பணம் செய்து சுபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின் சுமக்கூடிய பெரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது, சின்னஞ்சீரு அப்பமீது சிந்திக்க வைக்குது. சுமைகளை மறந்தே சுமந்திடும் போதிலே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது. வலுவெல்லாம் இழந்த நான் வீழ்ந்திடும் போதிலே இளைப்பாற செய்திடும் வானக அப்பமீது. என் சுமை எளிதென என்னுகம் இனிதென, என் சுமை எளிதென என் சுகம் இனிதென, தேறுதல் தரும் அப்பமீது, ஆறுதல் தரும் அப்பமீது. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல
நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாகிய உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறின் நிறைவான மகிழ்ச்சியின் ஆசிரை பெற்றுக்கொள்ள தலைவணங்குவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. ஆமென். இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. ஆமென். நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. மகிழ்ச்சி எனும் ஒளியை உள்ளத்தில் ஏற்றி என்றும் உளமகிழ்ந்து வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.